இன்றைக்கி வந்துட்டு நம்ம மேத்தி பராட்டா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். நான் வந்து இங்கே ஒரு 2 கப்பு கோதி மாவு எடுத்துன்னு இருக்கிறேன். வீட் ஃப்ளார் எடுத்துன்னு இருக்கேன். 2 கப்பு கோதுமை மாவு, 1/4 கப்பு தயிர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சில்லி பவுடரு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பவுடரு, கியூமின் பவுடரு, அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஒரு கப்பு ஃபுல்லாக வெந்தயக்கீரை. Any ideas? இப்போ இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துன்னு இது எல்லாத்தையும் நல்லா பிசையலாம். நல்லா பிசைஞ்சிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துன்னு பிசைஞ்சு ஒரு 1/2 hour மூடி வச்சுட்டு அப்புறமா நம்ம பராட்டா செய்யலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துன்னு நல்லா சாஃப்டாக மாவு பிசையலாம். இப்போ வந்து மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இது மேலே இந்த மாவு வந்து காயாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுன்னு இது மேலே இப்படி பூசி விட்டுட்டு நல்லா ஒரு 1/2 hour நல்லா ஊறுற மாதிரி வைக்கலாம். சாஃப்டாகும். அப்போ ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. மாவு நல்லா சாஃப்டாக இருக்கு. இப்போ வந்து பராட்டா செய்ய நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்மளுக்கு சப்பாத்திக்கு தேவையான சின்ன சின்ன பாலாக இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக முதல்ல செஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த பராட்டா வந்துட்டு நம்மளுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, நைட் டின்னருக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். வெரி ஹெல்த்தியான பரோட்டா இது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக பால் மாதிரி சின்ன சின்னதாக சப்பாத்தி செய்ய உருண்டை எடுத்துன்னு கொஞ்சமாக வேணும்னா இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு போட்டு டஸ்ட் பண்ணின்னு நல்லா மெலிசாக எந்த அளவுக்கு மெலிசாக நம்மளால் தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக சப்பாத்தி மாதிரி நல்லா தட்டிக்கலாம். இந்த மாதிரி மெலிசா நல்லா தட்டிக்கணும். நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா மெலிசா தட்டி வச்சுக்கலாம். ஒரே வாட்டி ஒரு 4 தட்டி வச்சுன்னு நான் தவா மேலே போட போகிறேன். இப்போ வந்து சப்பாத்தி எல்லாமே தட்டினாச்சு. ஒவ்வொன்றா சுட்டு எடுத்துடலாம். தவா சூடாயிடுச்சு. தவா மேலே போட்டுக்கலாம். இந்த மேத்தி பரோட்டா வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இல்லைன்னா நைட்டு டின்னருக்கு எதுக்கு வேணும்னா கூட நம்ம இது வந்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுன்னு நல்லா குக் பண்ணலாம் பரோட்டாவை. நான் இந்த பரோட்டாக்கு கொஞ்சமாக கீ யூஸ் பண்ணுறேன். கீ வேணான்றவங்க எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு மெலிசாக நம்ம தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வரும் பரோட்டா. 2 சைடுமே நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா சப்பாத்தி மாதிரியே இது கூட நல்லா சாஃப்டாக வரும் இந்த சப்பாத்தி. கூடவே இதில் வெந்தயக்கீரை சேர்த்துக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி இது. லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா ஈவனாக வேகும் இது. இப்போது இப்படி 4 மடித்து வச்சோம்னா நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொன்றா போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒவ்வொன்றா நம்ம தவாவில் போட்டு மேத்தி பராட்டாவை சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் டின்னர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு மேத்தி பராட்டா. இது வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இதே மெத்தடில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். Thanks for watching. We will meet in the next video. Please like, share and subscribe.